மத்த பகல்லையே இப்படி இருட்டா கிடக்கு. முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடின்னா வரலாறு தானே. இப்போ நம்ம போற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். கமல் சாரோட ஒரிஜினல் வீடு அது. சரி, அந்த வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணாரு. சாபு சார் கான்டாக்ட். எனக்கு கவலை இல்லை, நீதான் என் family. உங்களுக்கு வேட்டை பிடிக்கும். ஹேராம்னு சொன்னதுனால தான் தமிழ் சினிமாவுடைய இன்னைக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேராம மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ பயோஸ்கோப்ல வந்து பசங்க பார்க்குற மாதிரியெல்லாம் சீன்ஸ் அதான் பார்த்தீங்க அப்படின்னா அதை பாருங்களேன். வாக்மேன் யூஸ் பண்ணாத ஒரு 90s கிட் இருப்பாங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. தமிழ் சினிமாவில் ஹீரோ வந்து கட்டி போட்டுட்டு விட்டுருங்க என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு இதை பாருங்க இப்படி போடுவாங்க. ரஜினிகாந்த் பண்ணுவார், ஒரிஜினல் யூஸ் பண்ணுவார். அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார். மலட அண்ணாமலை வேற கமல் சார் ஒரிஜினல் யூஸ் பண்ணுவார். அதனால தான் அவர் உலக நாயகன். எப்படி ஒரு போன் வீட்ல இருந்தா எப்படி இருக்கும் பாரு, அது வந்து அடிக்குதா ஜெண்டா. ஹலோ ஹலோ சீ வெயிடி போன கீழே. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதில் இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு பெரிய மாஸாக கிரேஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவையோ ஒரு ஹீரோயினையோ ஒரு ஃப்ரேம் முன்னாடி நிற்க வச்சு பயங்கரமாக மாஸாக டயலாக் பேச வச்சாலும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க் மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய சீனாக இருந்தாலும் அது சுமாராக தான் தெரியும். அந்த அளவுக்கு ஆர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஆர்ட் டைரக்டர் சாண்டி அவரை தான் வந்து இன்றைக்கி நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். அவர் மட்டும் கிடையாது, அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஸ்டுடியோவிலே வந்து ஒரு சின்ன டூரும் போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சூப்பராக. ஒரு சினிமாவுக்கு வந்து எவ்வளவோ டிபார்ட்மெண்ட் முக்கியமாக இருந்தாலும் ஆர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் வந்து காட்டுறதுக்கு எடுத்தோடனே ஹீரோ ஆகணும் இல்லை டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு வருவாங்கல்ல. இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருந்தது? முதல்ல வரும்போது வந்து எதுவும் தெரியாது. வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தோட்டத்தண்ணி தோட்டத்தண்ணி அவர்கிட்ட வந்து அப்ரெண்டிஸாக ஜாயின் ஆகி அங்கேருந்து அப்படியே அவர்கிட்ட பண்ணும்போது நாயகன் அப்படின்னு படம் பண்ணியிருந்தான். ஆமாம், கமல் சார் படம் பண்ணும்போது அது ஃபுல்லாக ஆன்டிக் ப்ராப்பர்ட்டி தான் கலெக்ஷன். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இப்படி கலெக்ஷன் பண்ணால் இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அப்போது எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. அப்போது இப்படி இது பண்ணோம். ஓகே, ஸோ தோட்டாதரணி சார்கிட்ட ஆரம்பிச்ச உங்களுடைய அந்த பயணம் வந்து சாபு செரில் சார் கூட வந்து கண்டினியூ ஆச்சு. 2 years ஒர்க் பண்ணேன். 2 வருஷம் ஒர்க் பண்ணீங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 படம் பண்ணிருந்தோம். ஓகே, அந்த 8-9 படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம்னு சொன்னா ஹேராம் சொல்லலாம். கரெக்ட்டா? ஹேராம் வந்து 2 ஷெட்யூல் ஒர்க் பண்ணாது. அப்போதைக்கு கடை எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. ஒரு 2 ஷெட்யூல் ஒர்க் பண்ணேன். ஓகே, நீங்க ஹேராம்னு சொன்னதுனால தான் தமிழ் சினிமாவுடைய இன்னைக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேராம மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட் டைரக்ஷன். பர்டிகுலரா நிறைய விஷயங்கள் அதை பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஓவரால் அந்த படத்தோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது ஷூட்டிங் வந்து LMC ரோட்ல வந்து கமல் சார் வீட்டில் தான் நடந்தது. அங்க ஒரு வீடு மட்டும் தான், அந்த வீடு மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணேன். ராணி முகர்ஜி, அப்புறம் வந்து அந்த பெங்காலி போர்ஷன் ஃபுல்லாவே பெங்காலி போர்ஷன். சரி, அப்போ வந்து ஸ்ருதிஹாசனும் அந்த இன்னொரு பொண்ணு இருக்குமா, 2 எல்லாம் சின்ன பசங்க. அக்ஷரா அவங்க எல்லாம் அங்கே வருவாங்க, விளையாடிட்டு இருப்பாங்களா? எங்கள் வேலை வந்து ஒர்க்கிங், இதை ப்ராப்பர்ட்டி பார்க்குறது, அது பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்க்குறது, இதுதான் எங்கள் வேலை. ஓகே சார், எனக்கு இந்த ஆர்ட் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. நார்மலாக இப்போ வந்து நமக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது எல்டாம்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய கமல் சாருடைய வீடுன்னு. பார்க்குற ஆடியன்ஸ் எங்களுக்கு தெரியாது, அது வந்து நாங்கள் ஏதோ நார்த் சைடில் ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களை எப்படி சார் கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க? என்னென்னலாம் யோசிச்சு பண்ணுவீங்க? அந்த வீடு வந்து ஒரிஜினல் வீடு தான், கமல் சாரோட ஒரிஜினல் வீடு அது. சரி, அந்த வீடு வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணாரு. சாபு சார் அது கான்டாக்ட், அவர் கூட ஒர்க் பண்ணோம் நாங்கள். அதுதான் என்ன மாதிரியெல்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்குறேன். ஃபுல்லாக அது வீடு தான். வீட்டு வந்து ஃபுல் அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த டெக்கரேஷன் இது இல்லை. வீட்டுக்குள்ளே வந்து அது அந்த காலம், இது ஒரு 60-70 வருஷம் முன்னாடி ஸ்டோரி. அது அந்த ஸ்டோரி தகுந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் நாங்கள் ஆள் மாறி மாறி கரெக்ஷன் பண்ணி அது எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வருது 1900 அதாவது இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து நடக்கக்கூடியது அப்படிங்கிறப்ப அதை வந்து தேடி தேடி ஒவ்வொரு பொருளாக கலெக்ட் பண்ணணும்ல, அதுக்கு எவ்வளோ சிரமம் இருந்தது? அதுதான் மெயின். அந்த ஓல்டு ப்ராப்பர்ட்டிஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப சிரமம். அது நீங்கள் பார்க்குறோன்னா தேர்ட் ஃப்ளோர் பார்க்கணும், அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்து தான் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வரும். அதே மாதிரி அதில் வந்து லிஃப்ட் வந்து ரொம்ப
ஃபேமஸ். அந்த மாதிரி லிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா டிப்பிக்கலா அப்படிதான் அந்த காலத்துல இருந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணீங்க? சாபு சார் அந்த சைடு நான் ஒர்க் பண்ணல. ஓகே. அந்த வீடு மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணேன். பொருள் வந்து கலெக்ட் பண்றது அப்படிங்கிறது தான் ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அந்த பொருளை கலெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்? ரொம்ப கஷ்டம். நைட் வந்து டைரக்டர் சொல்லுவாரு, எனக்கு நாளைக்கு மார்னிங் வந்து இந்த மொத்த இந்த வீடியோல வந்து இந்த செட்டப்ல இந்த ஃப்ரீடில் வேணும் அப்படின்னுவாங்க. அதுக்கு நாங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சைடு சுற்றுவாங்க, சுற்றி நைட்டு அவங்க வீடு இவங்க தட்டி எழுப்பி இந்த ப்ராடக்ட் கொண்டு வரோம் நாங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கு. தெரிஞ்சிடும் நம்ம இதே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் வந்து அது அப்சர்வேஷன் இருக்கும். நாங்கள் அப்படி சுற்றும் போது இந்த வீட்டில் இருக்குது, அங்கே இருக்குது, அந்த கடையில் இருக்குது, இந்த கடையில் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி அங்கே பார்த்தா நம்ம அந்த வீட்டுக்கு போய் இல்லை அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து. அப்போ உங்களெல்லாம் வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணா காஃபி சாப்பிட்றத தாண்டி வீட்டில் என்னென்ன பொருள்லாம் இருக்குங்கிறத நோட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. என்னதான் வந்து ப்ரீ பிளான் பண்ணி முன்கூட்டியே பொருள் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வச்சிருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல செட்டில் வந்து சொல்லுவாங்க ஒரு சின்ன பொருள் வந்து வேணும்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் தேடி அலைஞ்சிருக்கீங்களா? தேடுறது இதில் தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றது. நாங்கள் இது ப்ராப்பர்ட்டிக்கானே ஒரு கடை செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து செம்ம ஈஸியாக இருக்கும். இந்த பீரியடு படம் ஒரு 100-150 வருஷம் முன்னாடி படம் எடுக்குன்னா எங்கள் கிடைக்கு தான் வரணும். மദ്രാസ് கிடையாது, பாம்பே கிடையாது, ஹைதராபாத் கூட எல்லாம் இங்கே தான் வரும். பாம்பேல வந்து எல்லாம் டூம்ஸ் தான் கிடைக்கும். ஓல்டு சின்ன ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் எங்ககிட்ட தான் வரும். எல்லாத்தையும் இங்கே தேடி தேடி எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. யாரும் சிரமப்பட வேணாம். யாரும் சிரமப்பட மாட்டாங்க, வருவாங்க ஒரு லட்டு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ சமீப காலத்தில் நீங்கள் வந்து இங்கே இருந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஷாப்ல இருந்து நீங்கள் என்னென்ன படங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தீங்க? இப்போ பராசக்தி நடக்குது ஷூட்டிங்கு. சிவகார்த்திகேயனோட படம். கொங்க சுதா அப்படின்ட்டு டைரக்டர். சுதா கொங்கரா. கொங்கர் ப்ராப்பர் ஆர்டிஸ்ட் வந்து பாம்பே வந்தாங்க லேடி. சரி. ஒரு 10 பேர் வந்தாங்க, எல்லாம் எங்க கடை ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே. அவங்களுக்கு ஏதோ மிஸ் ஆனிச்சு. இப்போ வந்து கார்த்திக் ராஜ்குமார் அப்படின்ட்டு அவர் ஒர்க் பண்றாரு. ஷூட்டிங் நடக்குது. ஓகே ஓகே. பட் இங்க தான் எடுத்துட்டு போனாங்க. பட் இப்போ வந்து இவங்க வேற ஒருத்தர் பண்றாங்க. பராசக்தி நடக்குது. சர்தார் 2 அதுக்கு ஃபுல்லா வந்து பார்ட் 1க்கு நாங்க தான் கொடுத்தோம், பார்ட் 2க்கு நாங்க தான் கொடுத்தோம். எல்லா ஓல்டு ப்ராடக்ட் படம் பார்க்கும்போது ஓஹோ இது அந்த கடைக்கு போனோம், சண்டி கடை, சண்டி என் பேரு. ஓகே. சண்டி கடைக்கு போனோம், அந்த கடை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். படம் பார்க்கும்போது தெரியும். அப்ப இனிமேல் வந்து நான் இங்க இருக்கல ஒரு விசிட் பண்ணிட்டோம்னா இது வந்து அவர் கடையில இருந்து எடுத்தது அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி கடை வந்து ஒரு 10-15 கடை வரைக்கும் இருக்குது. சரி. இந்த ஓல்டு ஆன்டிக் ப்ராடக்ட்னா நம்ம கடை தான். எனக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதை இதுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்னு கேட்பாங்களா, இல்ல எனக்கு இந்த பொருள்லாம் வேணும்னு கேட்பாங்களா, இல்ல எப்படி கேட்பாங்க? அந்த கதை தகுந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க வந்து நெட்ல எடுப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி எங்க கிடைக்காது, ரெஃபரன்ஸ்க்கு எடுப்பாங்க. எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸி இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்க கடையில் கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்க. நேரில் வந்து பார்த்துட்டு அதை எடுத்து போயிடுவோம். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். இப்போ சமீபத்தில் ஜெயிலர் படத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடையில இருந்தால் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ஜெயிலர் 1க்கு நாங்கள் தான் கொடுத்தோம். ஜெயிலர் 2 நடக்க போகுது. பூஜைக்கு மட்டும் ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம். ஓகே. அது போஸ்ட் ஒர்க் எது நடக்குது. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்தீங்க ஜெயிலர் 1க்கு? ஜெயிலர் பார்த்தா அந்த வில்லனுக்கு பின்னால் வந்து இந்த கடத்தல், ஆமா, ஒரு பொம்மைகள் எல்லாம் அந்த கடத்தல் பண்ற மாதிரி அந்த பொம்மைகள் எல்லாம் நாங்க தான் கொடுத்தோம். சிலை எல்லாமா கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஸ்கெல்ல வச்சு செல் வரைக்கும் கொடுத்தோம். ஓகே. இந்த ப்ராசஸ் இதெல்லாம் பார்த்தா கூட அந்த படத்துல அங்கங்க தெரியும். ஓ, இந்த இருக்கிற எல்லா சிலைகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2க்காக வந்து நீங்க மேல அங்கங்க இருக்கு. ஒரு 150 செல் வரைக்கும் கொடுத்துருந்தோம். நாங்க இவ்வளோ சிலைகள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆளுங்கள் இருக்கிறாங்க, மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இந்த ப்ராப்பர்ட்டி மேலே இதெல்லாம். அதனால நான் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிலையே வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை வருஷம் வந்து அதை யூஸ் பண்ணுவீங்க? அதெல்லாம் எப்படி? இது வந்து கெட்டு போகிறது இது கிடையாது. டீ குட்டு, ரோஸ் குட்டு, இந்த பிராஸு, இந்த வெங்கலம் இதெல்லாம் கெட்டு போகிறது எத்தனை வருஷம் அது அப்படியே இருக்கும். ஏன்னா சாதாரண பிளைவுட் இதெல்லாம் தான் செல்லு இதெல்லாம் பிடிச்சிடும், புக்ஸ் எல்லாம் செல்லு பிடிச்சிடும். அந்த மாதிரி அதெல்லாம் தூக்கி போட்டு விடுவாங்க. ஒரு வருஷம் போலன்னா செல் ஸ்டார்ட் ஆகிடும். ஓ, தூக்கி போட்டுடுவீங்க. அது இருந்தாலும் இன்னொரு இது வேஸ்ட் ஆகிடும். அதனால ஸோ ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் பழசானா கழிச்சிடுவீங்க நீங்களே. இது இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்க மாட்டோம். இந்த புக்ஸ் இந்த மாதிரி. ஓகே. பட் ஆனா ரொம்ப வருஷம் ஒரு பொருளை யூஸ் பண்றப்ப கொஞ்சம் பழசாவும் ஆயிடும்ல. எங்களுக்கு ஆன்டிக் எனக்கு இப்போ 10 வருஷத்துக்கு அப்படின்னா அது ஆன்டிக் ஆகிடும். இன்னும் 10 வருஷம்னா அது ஆன்டிக் ஆகிடும். அந்த பீரியடு இப்போ நாங்களாம் வந்து வருஷம் ஆனால் பழசுன்னுவோம். இவங்க பாஷையில சொல்லணும்னா 10 வருஷம்னா எனக்கு ஆன்டிக் பீஸுங்க, இன்னொரு 10 வருஷம் ஆனால் ரொம்ப மோசுங்க அப்படின்னு சொல்றாங்க. 100 வருஷத்துல ரொம்ப ரொம்ப ஆன்டிக் பீஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே சார், எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்விக்கு உங்க பதில் வேணும். நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டிஸை இது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துட்றாங்களா? 90% பத்திரம் வந்துடும். ஆள் மாறி வரும்போது மிஸ் ஆகிடும். 10% பர்ஃபெக்டாக வந்தேன்னா
இந்த ப்ராப்பர்ட்டி கூட அவங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடுவோம். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக எங்களுக்கு வந்துடும். சரி. சப்போஸ் வரல நாங்கள் மார்க் பண்ணி இது வரல அப்படின்னா அவங்க தேடி கண்டுபிடிப்போம். சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா கம்பெனிக்காரு இல்லை அவங்க எங்களை அமௌண்ட் பே பண்ணுவாங்க. ஓகே. உடைச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உடனே அது சின்ன சின்னதாக நாங்கள் பில்லு போட மாட்டோம். ஓகே. எங்களால் முடியாத இது கொஞ்சம் காஸ்ட்லி அப்படி இருந்தால் நாங்கள் பில்லு போடுவோம். இப்போ ஷூட்டில் நாங்கள் வந்திருக்கிறோம், நான் இப்போ தொட்டுட்டு டப்பு உடைச்சிட்டோன்னா என்ன பண்ணுவீங்க? உடையாது. ஓகே. ஸோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஷாப்பில் வந்து சில பொருட்கள் பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? அப்படியே ஒரு சும்மா அப்படியே ஒரு விசிட் போயிடலாமா? சார் இது ப்ராப்பர்ட்டி ஷாப்பா இல்லை வந்து ப்ராப்பர்ட்டி கடலா அப்படின்னு தெரியல. ஒவ்வொரு ஃப்ளோராக கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. மர்மதேசம் மாதிரி அவ்வளோ பொருள் இருக்கு. எனக்கு இதில் இந்த நிறைய கலெக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறோன்னு நினைக்கிறேன் சார். இந்த பாருங்களேன், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1960 காலகட்டத்தில் வந்த பவுடராக இருக்குமா அந்த டப்பா? 60 இருக்குது, 70 இருக்குது, 80 இருக்குது. 80க்கு அப்புறம் வந்து இரும்பு எல்லாம் கொஞ்சம் 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 கம்மியாகிட்டே இருந்தது. ஓகே. எதுக்கு சார் அந்த பவுடர் டப்பாலாம் வந்து? பவுடர் அப்புறம் அந்த ஃப்ரீடு ஒரு அப்பா ஃபுல்லாக இருப்பாங்க. அப்பா வந்து ஒரு 40 வயசுன்னு ஒரு 20 வருஷம் முன்னாடினா இப்போ திரும்ப டேட்டை பார்த்தோன்னா இது வந்து 2022 2025 ஒரு 40 வருஷம் அப்படின்னா 2080. அது மாதிரி 2080 இது வந்தது. இது வந்து அங்கே அந்த வீட்டில் அந்த ஹீரோனை அந்த மூஞ்சி பண்ணுறதோ ஏதோ பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு 1960 70 நடக்கிற கதையில ஒரு மகனுக்கு ஏதோ பவுடர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்ததுன்னா இந்த இதை கரெக்டாக பிளேஸ் அந்த அந்த கதைக்கு அந்த இது அந்த அது இதில் வந்து அந்த பீரியட் நோண்டு இருக்குது, 50 நோண்டு இருக்குது, ஒரு இது இருக்குது, பின்னால் கூட இருக்கும். அது பார்த்துட்டு அந்த இது பார்த்துட்டு பண்ணுவாங்க. எப்படி சார் இதெல்லாம் கலெக்ட் பண்ணீங்க? இங்கே சென்னையில் வந்து பலவரம், மோர் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து ஆன்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி கடைகள் எல்லாம் இருக்குது. மற்ற வேஸ்ட் பேப்பர் கடை இருக்குது. வேஸ்ட் பேப்பர் கடை நிறைய தூக்கு போடுவாங்க. தூக்கு போது ஒரு கடை சுற்றுவாங்க. அவங்களுக்கு வேஸ்ட் இல்லாத எங்களுக்கு கம்மி வரும். அவங்க கிட்ட வேறு மோர் மார்க்கெட்டுக்கு இல்லை ஆன்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு போச்சுன்னா ரேட்டு டபுள் ஆகிடும். 10 ரூபான்றது 1000 ரூபாய் ஆகிடும். அந்த மாதிரி நாங்கள் வந்து எவ்வளோ இருந்தால் கூட எங்களுக்கு தேவை வாங்கிடுவோம் நாங்கள். ஸோ நாங்கள் பழசு நினச்சி தூக்கி போடுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஆன்டிக் கலெக்ஷனாக வந்து இதாகுது. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சைக்கிள் லைட்ஸ் தானே சார்? இது 40 30 அந்த டைமில் இருக்குது சைக்கிள். 1930 டைம்லையா? இதுக்கு அடுத்தது கூட இருக்குது. இது ஏதாவது இப்போ படத்துக்கு கொடுத்தீங்களா ரீசெண்டாக? இப்போ விடுதல் படத்துக்கு கொடுத்தோம் நாங்கள். விடுதல் 2, விடுதல் 1க்கு வந்து இது கொடுத்தோம், விடுதல் 2க்கு வந்து இது கொடுத்தோம். அப்போ விஜய் சேதுபதி சைக்கிள் ஓட்டிட்டு வரப்போ முன்னாடி இந்த லைட்டு தான் வந்து வச்சுட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த இதுக்கு. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பழைய கடைகள்ல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறீங்களா? இல்லை ஆன்டிக் ஷாப்ஸ் தனியாக இருக்கிறது? சென்னையில் இப்போ எங்குமே கிடையாது. நாங்கள் வந்து காரைக்குடி போய் காரைக்குடியில் ஒரு சந்தை இருக்குது, வாரத்துக்கு ஒரு ஓட்டை இருக்கும். அந்த சந்தையில் வந்து வாரம் போய் ஒரு 5 வாரத்தில் ஒரு 4-5 கலெக்ஷன் பண்ணோம். ஹைதராபாத்தில் ஒரு 2 கலெக்ஷன் பண்ணோம். ஆனால் அந்த மாதிரி அந்த இது. ஓகே. இந்த ட்ரிப்பு ட்ராவல்லாம் யார் பண்ணுவா? நீங்கள் போவீங்களா? நானும் எங்கள் ஒய்ஃபு. ஓகே. 2 பேரும் வந்து ஃபேமிலியாக போய் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குனே போவீங்களா? டூர் போகிற மாதிரி இருக்கும். ப்ராப்பர்ட்டி இதை அப்படியே ஜாலியாக போவோம். நெக்ஸ்ட் அடுத்து அப்படியே போகலாமா நம்ம? சந்திரமுகி படத்துல பாத்தீங்கன்னா கங்கா அந்த ரூமை திறக்கிறதுக்கு இவ்வா பெரிய சாவியை தான் போட்டு இப்படி திறப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. சார் இந்த சாவியெல்லாம் எங்க சார் பிடிச்சிங்க? இந்த சாவியெல்லாம் தான் அங்கே மார்க்கெட்டில் தான் வாங்குவோம் நாங்கள். ஓகே. வா பாருங்களேன், நான் சொன்னது அப்படியே கரெக்டாக சீனோட இமேஜ் பண்ணி பாருங்க. அப்படியே பயங்கரமா இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெயிட் இருக்கும். 100 சாவி மேலே இருக்கும், பூட்டு இருக்கும். அவ்வளோ வெயிட்டு இந்த சாவியெல்லாம். பழைய காலத்து பேய் கதவை திறக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சாவி இங்கே இருக்குது. ஓகே. இந்த கிளாக் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே ஓல்டு தான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆனது? 40 50 60 இது பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ வந்து இந்த கம்பெனி வரது கிடையாது, அந்த கம்பெனி பார்த்தா தெரியும். ஓகே. எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தோன்னே சுந்தரா டிராவல்ஸில் வடிவேலு நிற்பார் பாருங்களேன், அந்த மாதிரியே தோணுது. பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல சார், நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த படம் ஞாபகம் வந்துடும் சொன்னீங்களா? அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் பார்க்குறப்போ ஒரு படம் ஞாபகத்துக்கு வந்துடுது. ரைட், நம்ம அடுத்த ஏரியா போகலாமா சார்? இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். நீங்கள் வந்து சினிமாவில் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு பெரிய பணக்கார ராஜா இல்லை ஒரு பெரிய பிரபலமாக இருப்பார். அவர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அது என்னென்னமோ வந்து பாட்டில்ஸ், ஃபாரின் பாட்டில்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செட் ப்ராப்பர்ட்டியாக கொடுக்குறதா. அதில் வந்து அவங்க கலர் தண்ணி ஊற்றி வச்சுப்பாங்க. அப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப வேறு லெவலில் எப்படி வச்சுருக்காங்க பாரு, எப்படி வாழ்கிறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. நிறையா ப்ளைனான பாட்டில்ஸ். இந்த பாட்டில் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி சார்? இந்த பாருங்க, இந்த மாதிரியான பாட்டில் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுவீங்க? பிரிட்டிஷ் சம்பந்தது. பிரிட்டிஷ் இருக்கிறவங்க தண்ணி எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்டைல் தான் எடுப்பாங்க. ஓகே ஓகே. அதெல்லாம் கம்பல்சரி வந்து நாங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணி அப்படி. ஓகே. அப்போ தமிழ் சினிமாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய போர்ஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருந்தால் போகுதுன்னு நினைக்கிறேன். நைஸ்.
இது ரொம்ப அழகா இருக்கு சார். ஈஃபில் டவர் தானே சார்? அந்த டவர் டைல்ல அது ஒரு பாட்டில். ஓகே. ஓ இது உள்ள இருந்ததா? ஆமாங்க, இப்போ காலியாக இருக்குது சார். இன்னும் ஒரு டவுட்டு, இப்போ இந்த மாதிரியான பாட்டில்ஸ் கொடுத்துட்றீங்கல்ல, இதில் போடுற லிக்யூட் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கூல்ட்ரிங்க் இல்லை தான் வந்து ரொம்ப கொஞ்சம் ரிச்சாக அப்படின்னா கூல்ட்ரிங்க் யூஸ் பண்ணுவாங்க கொடுக்கறதுக்கு. சரி. நிறைய பேர் வந்து அட்மாஸ்பியர் அப்படின்னா டீ தூள் இல்லை, டிகாஷன் மாதிரி சேம் அந்த கலர் வந்து ஆக்சுவலி வந்துடும். சரி, இன்னொரு டவுட்டு, இப்போ நிறைய பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாம் வந்து சீன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அப்போ நிஜமாவே டீ டிகாஷன் இதுதான் குடிச்சிட்டு இருப்பாங்க. டிகாஷன் வந்து வால்ல அங்கங்க இருக்கிறது டிஸ்ப்ளேக்கு தான் குடிக்கிறது கூல் ட்ரிங்க் தான் போடுவோம். கூல் ட்ரிங்க் மட்டும் அதில் ஏதாவது டைலூட் பண்ணிட்டேன். ஓகே ரைட், சும்மா ஒரு டவுட்டு கேட்டுக்கலாம் சார். இந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார். ஃபர்ஸ்ட் இந்த இது என்ன சார்? ஜக்கு ஒரு கிளாஸ் இது இல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி ஊத்துறதா? அந்த ராஜா காலத்துல வந்து அதுக்கு வந்து பிராஸ் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. அந்த காலத்துல வந்து அந்த வைன் குடிக்கிறதுக்கு அது வந்து அப்படியே தண்ணி எடுக்கிற மாதிரி. கிளாஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க வைன் கிளாஸ், பட் ஆனா பாருங்களேன் அப்படியே இதுல டிஃபரண்ட் கிளாஸ் எல்லாம் இருக்கு எங்ககிட்ட. இது ஷாம்பைன்காக நினைக்கிறேன் சார். நாங்கள் வந்து இப்போ வந்து இங்கே இடம் பத்தலைனால அது கொஞ்சம் தான் வைப்போம். நாங்கள் மிச்சம் வந்து ஸ்டாக் வந்து பாக்ஸில் அங்கங்கே இருக்கும். தேவைப்படுறது ஒரு 20-30 வேணா கூட கொடுத்துருவோம் நாங்கள். ஆனால் ஒரே ஒரு ராஜா தான் தண்ணி எவ்வளோ பாருங்க, எவ்வளோ பெருசாக எடுத்து குடிக்கிறாரு. இல்லை ஒரு ராஜா காலத்தில் கூட ஒரு 10 பேர் இருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸுங்க. இல்லை அப்படின்றீங்க? அவனோட ஃபங்க்ஷனுக்கு அப்படி அது ஊற்றுறது இல்லை. நான் ராஜாலாம் ஷேர்லாம் பண்ணுறாரான்னு நினச்சேன் நான். இது வேற சார்? இது வந்து ஒரு தெலுங்கு படத்துக்கு வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. என்ன படம் சார்? கோபிச்சந்த் படம். அதுக்கு வந்து 4 சைடு வந்து இது வச்சுட்டா, இது வச்சுட்டு ஒரு ஸ்டோரி, இது வச்சுட்டா டோர் எல்லாம் ஓப்பன் ஆகி அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் அதுக்கு ஒரு நிதி கிடைக்கிற மாதிரி, அமானுஷ்யத்தை வந்து இது பண்ணுற மாதிரியான ஒரு கதை. ஓகே, ஸோ தெலுங்கு படத்தில் திரும்ப தலை இதெல்லாம் திரும்பும். ஓ அப்படிங்களா? டோர் ஓப்பன் ஆகும். ஓ இங்கே பாருங்களேன், இப்போ அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்படி திறக்கிறோன்னே ஒரு கதை ஓப்பன் ஆகுதான், அப்போ ஒரு புது இது கிடைக்குதான். எப்படி பாருங்க, நம்மளும் வேண்டிக்கிறேன் நானும் இந்த இன்டர்வியூ வந்து 10 லட்சம் போகணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. அந்த காலத்தில் மண்ணு பொம்மைகள் இல்லை. ஓகே சார், இந்த இது பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார். இந்த பயோஸ்கோப் பார்ப்பாங்களா, அதுதானே சார்? பயோஸ்கோப். சார் பார்த்தீங்கன்னா உட்டில கூட இருக்கும். இது எந்த படத்தில் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஆடிக்கு இதெல்லாம் போகுது, படம் பேர் யூஸ் பண்ணல. இன்னொரு மாடல் இருக்கு, நிறைய படத்துக்கு போயிருக்கு. ஓகே, ஸோ பயோஸ்கோப்பில் வந்து பசங்க பார்க்குற மாதிரியெல்லாம் சீன்ஸ் அதான் பார்த்தீங்க அப்படின்னா அதை பாருங்களேன், அங்கே இருந்து அழகாக எடுத்துட்டு நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போகலாம். கோவிலுக்குள்ள பெல்லு இது விட ஒரு 200-300 பெல். இதையும் கேட்குறேன் சார். எத்தனை மணி சார் இருக்கு மொத்தம்? கிட்ட ஒரு 300 மேல இருக்கு. இன்னும் கீழே கூட இருக்குது, இன்னும் ஷூட்டிங்ல இருக்குது. இப்போ வந்து சத்யஜோதி அப்படின்ற ஒரு படம் நடக்குது, விஜய் சேதுபதி. அது வந்து கிட்ட ஒரு 100 பெல்ல கொடுத்திருந்தோம். நிறைய ப்ரோக்ராம். அது இந்த பாண்டிராஜ் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நடிச்ச படம். எஸ், நான் கரெக்டா கெஸ் பண்ணேன். ஏன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பக்கத்துல தூண்டி கருப்புன்னு ஒரு கோவில்ல எடுத்தாங்க. அப்ப அந்த கோவில் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மணியா தான் இருக்கும். இந்த பெல்ல பார்த்தோன்னே நினைச்சேன் இங்க இருந்து கண்டிப்பா அங்க போயிருக்கணும். நாங்க தான் கொடுத்தோம். அப்படிங்களா? அந்த படத்தை ஃபுல்லா நாங்க தான் கொடுத்தோம் ப்ராப்பர்ட்டி. சூப்பர் சார், சூப்பர். அதுக்கு வந்து ஆர்டிட் வீரசமர். ஆமா. இப்போ நம்ம போற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். தமிழ் சினிமாவில் ஹீரோ வந்து கட்டி போட்டுட்டு விட்டுருங்க என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு இதை பாருங்க இப்படி போடுவாங்க. ஆனால் அது செயின் இல்லை, டம்மி. இங்கே பாருங்க, வெறும் வந்து இதுதான். இதுக்கு தான் வந்து ஹீரோக்கள் வந்து உயிரை கொடுத்து நடிச்சிட்டு இருப்பாங்க, கட்டி போட்டு பயங்கரமா பண்ற மாதிரி. இந்த டம்மி செயினா இதுவும் டம்மியா சார்? இது டம்மி தான். டம்மி பாவா, இதுவும் டம்மி தான். மனோகரா சிவாஜி கணேசனை கட்டி போட்டுருப்பாங்க பாருங்க. ஒரிஜினல் இருக்கும், டம்மியா இருக்கும். ஆனா பெரும்பாலும் வந்து கட்டி போடுறதுக்குலாம் டம்மி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஓகே, ஏன்னா வெயிட் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதையும் மீறி சில ஹீரோக்கள் வந்து என்ன ஒரிஜினல்ல கட்டி போடுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய இருக்காங்களா? இருக்காங்களா? யார் சார்? இல்ல தெரிஞ்சுக்கலான்னு தான். ரஜினிகாந்த் பண்ணுவார், ஒரிஜினல் யூஸ் பண்ணுவார். வாவ், வேற கமல் சார் ஒரிஜினல் யூஸ் பண்ணுவார். சூப்பர் சார். கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வந்து டம்மி தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் வந்து அது தாங்க முடியாது, அதுக்காக வந்து அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார், அதனால தான் அவர் உலக நாயகன். பாருங்களேன், ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணுவாங்களா, ஃபீலிங் வந்து கரெக்டாக இருக்கணும். சார் இது என்ன சார்? விலங்கு கைதி செயின் கழுத்தில் வந்து இதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. சார் என்ன சார் 2 கிலோக்கு மேலே இருக்கும் போல. இது எந்த படத்துக்கு சார் அனுப்பியிருக்கீங்க? இது வந்து அப்படியே கழுத்தில் போடுறது, 2 கைக்கு இது எல்லாம். சார் இது அந்த காலத்துல சிவாஜி கணேசன் சாருக்கு மனோகரா படத்துல போட்டு கட்டி இழுத்துட்டு வந்ததா? அது இது கிடையாது, ஆனா இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. 10 கிலோக்கு மேல. அப்போதைக்கு நாங்கள் பிறக்கல.
10-15 கிலோக்கு மேல என்ன விட்டுட்டீங்க? கை பட் ஆனா இது இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதை யூஸ் பண்றாங்களா சார்? கண்டிப்பா இப்போ சர்தார் போயிட்டு வந்தது மொத்தம் இதெல்லாம் வந்து அட்மாஸ்பியர் வந்து அங்கங்க சர்தார் படத்துக்கு இது போயிட்டு வந்ததா? கார்த்தி சார் போட்டாரா? இல்ல அவங்க அங்க என்ன நடக்குது யாருக்கு போட்டாங்கன்னு தெரியல. படத்தை இன்னொரு தடவை நான் வந்து டீகோட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது யார் போட்டாங்கன்னு. அவங்கள தனியா பாராட்டணும். இது வந்து பாத்தீங்களா அரண்மனையில வந்து மாணிக்கம். ஓகே ரைட். இது ஒரிஜினல்லாம் இல்ல மக்களே, அதனால ஃபைபர். ஏன்னா அப்புறம் கீழே யாராவது கமெண்ட்ல வந்து வனத்துறை கவனத்திற்குன்னு போட்டுருவாங்க. அதனால நீங்க வந்து ஸ்பெஷல் ஆர்ட் டைரக்ஷன் பண்ண படங்கள் பத்தி சொல்லுங்க சார். ஸ்பெஷலா ஆர்டிட்ட பண்ணல, அசிஸ்டன்ட் பண்ணேன். ஃபுல்லாவே அசிஸ்டண்டா தான் பண்ணீங்களா? தனி சர்க்கிட் பண்ணேன், சாபு சீரியலுக்கு பண்ணேன், வேற யாருக்கு பண்ணல. நாங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா மகி சார், கதீர், அப்புறம் வந்து சாபு சீரியல் இங்கெல்லாம் இருக்கு வந்து நாங்கள் ஸ்பாட்டுக்கு போவோம். நான் போய் சார் நாளைக்கு என்ன செட்டப் பண்ணு கேட்போம். நான் இதில் ராகவன் சார் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாரு. இப்போ வந்து அவர் இல்லை, அவருக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி செட்டப் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன நம்பி கொடுத்துருவாங்க. அந்த பணம் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வாங்கி அவங்க இருந்த செட்டு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஹாஸ்பிட்டல் அந்த ப்ராப்பர்ட்டியில் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கள் ஆளுங்களை வச்சுட்டு நான் செட் பண்ணி கொடுத்துருவோம். அதனால வந்து ஃப்ரீயாக ஷூட்டிங் பண்ணுவாங்க. அப்படி தான் எனக்கு வந்து ஒரு சைடு வந்து ப்ராப்பர்ட்டி கலெக்ஷனாகவும் எனக்கு வந்து பணம் வர்றதுக்கு ஒரு இது 2 in 1 மாதிரி. 2 in மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பாஷா கூட அப்படிதான் பண்ணோம். பாஷாவோட வீடு இருக்குமே, வாணி ஸ்டூடியோல போட்டாங்க. அதுக்கு நாங்கள் வந்து கம்பெனியில் பணம் வாங்கி அதுக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாம் நானே செட் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த வீடே வந்து செட்டு தான். இது வந்து எத்தனை வருஷங்கள் நீங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க சார். நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணீங்கல்ல, அதில் ஹேராம் இல்லாமல் மற்ற இன்னும் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க? இந்த கீதாஞ்சலி, தளபதி, ரோஜா. ரோஜா, வாவ், அதெல்லாம் பண்ணாங்க. ஓகே. ஸோ அங்கே ரோஜாக்கெல்லாம் வந்து எப்படி சார் அந்த எந்தெந்த சீக்வன்சஸ்லாம் வந்து போட்டீங்க அப்படின்னா இருக்கா? ரோஜால வந்து நாங்கள் எல்லாம் ப்ராப்பர்ட்டியே கிடையாது. நேச்சுரலாக நிறைய லொகேஷன்ஸ் இருந்தது. குளு மணாலி. ஓகே, அங்கதான் ஷூட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து அந்த பாகிஸ்தானுக்கு நமக்கு நடக்கிற மாதிரி அந்த ஹீரோயின் கிட்னாப் பண்ற மாதிரி அந்த சீன் எல்லாம் அங்கே தான் பண்ணுவாங்க. எல்லாம் வந்து அந்த மலை மேலே ஐஸ் மலை அங்கே தான் ஷூட்டிங். ஓகே. இல்ல அதுல வந்து நேச்சுரல் லொகேஷன்ல உங்களோட ஆர்ட் டிபார்ட்மெண்டோட ஒர்க் என்ன மாதிரி இருந்ததுன்னு கேக்குறேன். எங்க ஒர்க் அதுல தெரியாது. அதுக்கு தான் தெரிஞ்சுக்க தான் கேக்குறேன். தெரியாது. ஐஸ்னா அந்த சைடு வந்து உப்பு இதெல்லாம் போடுவோம். அது மேட்சிங் வந்து நாங்கள் ஊட்டியில் பண்ணிருந்தோம். இந்த ஹீரோ தப்பிச்சுட்டு அப்படியே வர மாதிரி அந்த பாகிஸ்தானா இவங்கிட்டு தப்பிச்சுட்டு வர மாதிரி வரும்போதெல்லாம் நாங்கள் ஊட்டியில் பண்ணியிருந்தாரு. ஓகே. அதெல்லாம் பாகிஸ்தான் பார்டர் இல்லை கோபால், ஊட்டி தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஊட்டியில் வந்து அந்த மரம் இதெல்லாம் இருக்கும். அந்த மரத்துல அப்படியே தப்பிச்சுட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் வர மாதிரி அதெல்லாம் அங்கே தான் பண்ணாங்க. அங்கே எல்லாம் பார்த்தா அதுக்கு மேட்சிங் வந்து எங்கள் ஒர்க்கு என்ன தெரியும்னா அந்த ஐஸுக்காக வந்து அங்கங்கே வந்து உப்பு போட்டுவிடும். அந்த ஐஸ் வரி, உப்பு, அந்த காட்டனும் தர்மோகோல் பால்ஸ் இருக்கும், அது அங்கங்கே போட்டுருவோம். அது கொஞ்சம் பறந்து போயிடும். உப்பு ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணால் அந்த எஃபெக்ட் ஸ்னோ எஃபெக்ட். ஸோ வந்து சில போர்ஷன்ஸ் தான் குழுமநாளில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் சாமி தப்பிச்சு உயிரை கொடுத்து ஓடி வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய பைன் ஃபாரஸ்ட். பின்னாடி வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படி தானே தெரியும் அது எல்லாம் உப்பு தர்மாகோல்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுடைய பங்கு அதுலேயும் வந்து இருக்கு. தளபதி பொறுத்த வரைக்கும் தளபதி சார் தளபதி எல்லாம் ஃபுல்லாக மைசூரில் தான் பண்ணாங்க. எல்லாம் அதுக்கு எல்லாம் கத்தி தான், எல்லாம் அடிதடி கத்தி இல்லை எல்லாம் நாங்கள் தான் பண்ணது. இல்லை அந்த கத்தி கலெக்ஷன்ஸ்ல எங்கே சார் இருக்கு? இது கீழே அங்கங்கே இருக்குது. ஓகே சார். இது என்ன சார், கிராமஃபோனா? கிராமஃபோன் பாடுமா? இது இப்போ தான் செக் பண்ணுறது. ஓ அப்படியா? நானும் நிறைய இடங்களில் ப்ராப்பர்ட்டியாக தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராமஃபோனில் வந்து பாட்டு கேட்டால் எப்படி இருக்கும்னு ஆசையாக இருக்குது. சார் இப்படி தட்டுனெல்லாம் பாடுமா சார்? இல்லை எங்கள் அசிஸ்டன்ட் வந்து அது பாடுவோம். அசிஸ்டன்ட் வந்தால் பாடுவோம். ஓகே ரைட். இது மெக்கானிக் இருக்கிறாங்க. ஓகே. இதெல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு இப்போ மெக்கானிக்ஸ் வந்து அவைலபிளா இருக்காங்க? அவைலபிள் கிடையாது. சின்ன எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப பெருசெல்லாம் உள்ள மிஷினுக்குள்ள போய் பண்ண மாட்டாங்க. மேலே இருக்குது திருப்பதி எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இவனுக்கு இப்போ 45 அந்த படங்கள் எல்லாம் தமிழ் படம் வந்தது. அந்த படத்துக்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணாங்க. அப்படியே சந்தானம் சார் அப்படின்ட்டு முருகதாசன் ப்ரொடியூசர், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். யானையோட தந்தை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. பட் ஆனால் வனத்துறையினர் கவனத்திற்குன்னு சொல்லிட்டு யாராவது கமெண்ட்ல போட்டுறாதீங்க. ஃபைபர் டம்மி சரிங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி சார் செய்கிறாங்க? ஃபைபர் மோல்டு எடுத்துருவாங்க, எடுத்து மோல்டிங்கில் பண்ணுவோம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிப்பீங்களா? இது எங்கள்கிட்ட வந்து ஒரு 20-30 இருக்கும். நாங்கள் வந்து சாம்பிளுக்கு வந்து இங்கே வந்து 2-3 அப்படியே போனாங்க. மிக்சரில் வந்து அங்கங்கே லாக்கில் இருக்கு. சரி, இடம் பார்த்தாது அதனால அப்படியே. ஓகே. இதெல்லாம் பழைக்காத ப்ரொஜெக்டர். அப்படியே நீங்கள் பின்னாடி வந்து டர்ன் பண்ணீங்க அப்படின்னா அப்போ யூஸ் பண்ண
ரேடியோ, டேப் ரெக்கார்டர் ப்ரொஜெக்டர் எல்லாமே இருக்கு பாருங்களேன். அந்த சைடு நான் வரேன். 90s கிட்டா இருந்துக்கிட்டு அந்த பக்கம் போய் பார்க்கலன்னா எப்படி? நீங்கள் அந்த ரேடியோ பார்த்தா இப்போ வந்து யார் முடி ஜாஸ்தி இருக்குமே யோகி பாபு ஒரு படம் வந்தது ஷிப்பில் கப்பலில் போயிட்டு அதுக்கெல்லாம் அந்த ரேடியோ யூஸ் பண்ணாங்க. நீங்க மேல அதை ஜூம் பண்ணி பாருங்களேன். எனக்கு அந்த படத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். மரகத நாணயம் படத்துல வந்து ஸ்ரீதூர் ராமநாதன் பேசுறாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி அது. வாக்மேன் இருக்குங்க. வாக்மேன் யூஸ் பண்ணாத ஒரு 90s இருப்பாங்களா? சூப்பர். எங்களோட புக்ஸே இருக்குது, ஒரு 100 வருஷம் முன்னாடி புக்ஸே இருக்குது. இந்த கீழே இருக்கிறதுல 100 வருஷம் முன்னாடி புக்ஸ். அங்கே இருக்கக்கூடிய புத்தகம் எல்லாமே 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புத்தகம். சார் இதெல்லாம் ஓகே. என்ன சார் இது குரூப்பில் டூப்பு மாதிரி நடுவில் இது ஒன்று ப்ராப்பர்ட்டி யாரோ மாற்றி வச்சுட்டாங்களா? அது ஃபோன். அது ஃபோனா? ஆத்தாடி இங்கே இருக்கா? ஓ இதெல்லாம் எந்த படத்தில் சார் யூஸ் பண்ணாங்க? இப்போ எங்களுக்கு வந்து நிறைய படம் நடக்கிறது வந்து எப்படி ஒரு ஃபோன் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் பாரு. அது வந்து அடிக்குதா ஜண்டா ஜண்டான்னு எடுத்து பார்த்து அளவு சொல்லணுமா? எப்படி இருக்கு? இது பொம்மையாக இருந்தாலும் பார்க்கவே பயமாக இருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன் நிறைய பெக்குலியரான கலெக்ஷன்ஸு. பட்டனில் இருக்கிற ஃபோன்ஸ் இருக்கு. இது பாருங்க. அந்த காலத்துல வில்லன் வந்து பின்னாடி நிப்பாரு, ஹீரோயின் வந்து கஷ்டப்பட்டு லைனை கண்டுபிடிச்சு சுத்துவாங்க. அப்பதான் எப்படி இது சுத்துறதுக்கு 5 நிமிஷம் ஆயிடும். விசாரில் எஸ்.ஏ. சூர்யா நடிச்சிருக்கு. என்ன படம்? இது மார்க் ஆண்டனி. ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து ஒரு 40 ஃபோன் கொடுத்தோம். சூப்பர் சார். இந்த பாருங்க ஆர்டேட் விஜயமுருகன். ஓகே இப்போ நான் வந்து டயல் பண்ணுறேன். 1960 எங்கள் தாத்தா காலத்தில் எங்கே கரெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஹலோ தாத்தா, கொல்லு தாத்தா. யாரும் எடுக்கலை. ஸோ மார்க் ஆண்டனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 40 ஃபோன் வந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து எத்தனை தடவை ரேடியோ கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. இது பேர் பாட்டா? இது பாட்டா? இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான புத்தகம்னு சொல்லியிருக்காரு. கீழேருந்து இருக்கு. ஓகே சார் ஒரு புத்தகத்தை மட்டும் எடுக்கிறேன் சார் நான் பார்த்து. ஓகே அப்பெல்லாம் உடலும் ரெடி பண்ணுறேன். என்ன சார் எல்லாமே வெயிட்டாக இருக்கு. ஆமாம் சார். ஆமாம் சார் பொசுன்னு கையில் கொடுத்துட்றாரா? ஓகே. யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா விசாகப்பட்டினத்துலேருந்து இந்த புத்தகம் வந்திருக்கேன் சார். ஏன்னா 100 வருஷம் பழமையான புத்தகம். அந்த பீரியடில் வந்து நம்ம பிறந்திருக்கலாம் மாட்டோம். சாரே பிறந்திருக்க மாட்டார். சூப்பர். மேலே எல்லாம் ஃபுல்லாக ஆன்டி. நாங்கள் 3 ஃப்ளோர் தான் பார்த்துருக்கோம். அடுத்த ஃப்ளோருக்கு நாங்கள் வரோம். இங்கே ஹாஸ்பிட்டலு, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ க்ரைமுக்கான எல்லாமே இங்கே பாருங்கள். அவசரத்துக்கு ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போவாங்கல்ல அது. சார் இந்த சைக்கிள் யாராவது ஹீரோ ஓட்டியிருக்காருங்களா சார்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லா படத்தையும் போவோம். இப்போ யாராவது விடுதலையில் வாத்தியார் விஜய் சேதுபதி ஓட்டினாரு. விடுதலை வாங்கிட்டாங்க அவங்க. மொத்தம் ஒரு 10 சைக்கிள் வாங்கிட்டு அவங்க சொந்தமாக வாங்கிட்டாங்களா? அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே. சைக்கிள் லைட்டு மட்டும் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஓகே. இந்த டம்மி பொம்மைங்க இருக்கும். இந்த பாம்பு கூட. இது இந்த ஐயனார் கோயில் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரியான நிறைய இது எடுத்திருப்பாங்கல்ல. அம்மா தாயே. அந்த படத்தில் வந்து இது கல்லு மாதிரி டம்மி இது தூக்குற மாதிரி பண்ணுவாங்க. ஓகே ஓகே. கஷ்டப்பட்டு இளவட்ட கல்லை தூக்குனா வந்து பொண்ணு தருவாங்கன்னு பாருங்க. பாருங்க நான் தூக்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால. என்ன கொடுமை சார் இது. ஸோ நிறைய ஹீரோக்கள் ஒரிஜினலாக இளவட்டங்கள் தூக்க மாட்டாங்களா சார் ஹீரோக்கள்? ஓகே. நான் பிரசாந்த் சார்ட்ட கேட்கலான்னு இருக்கேன். ஏன்னா அவர் தான் விரும்புகிறேன் படத்தில் வந்து தூக்கி போட்டுப்பாரு. ஆனால் ஒரு ஒரிஜினல் தூக்குனேன்னு தான் என்கிட்ட சொன்னார். இதெல்லாம் கூட டம்மி இது. ஓகே. இதுவும் டம்மி தான் பாருங்க. ஆனால் இது வெயிட்டாக இருக்கே சார். ஃபைபர் இது. அது தர்மாக்கோல். இது வெயிட்டாக தான் இருக்கு. 10 கிலோ இருக்கும் போல இருக்கு. இதெல்லாம் கோவில் திருநாள் செட்டப் பண்ணா கம்பல்சரி. ஓகே ஓகே. ஸோ இது ஒரு கோவில் திருவிழா செட்டப்புக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே. இந்த கோவில் குடங்கள் எல்லாம் கூட இருக்கும். AK-47 உடைய டம்மியா அதை பார்ப்போமான்னு தெரியல. பட் டம்மியை வந்து எப்படி இருக்கிறது யூஸ் பண்ணி பார்த்துடலாம்.
8வது மாடியில் 10வது மாடியிலேருந்து யாராவது குதிக்கிற மாதிரி சீனு, தூக்கி தள்ளி விடுற மாதிரி சீன்லாம் இருந்ததுன்னா இந்த டம்மி பொம்மையெல்லாம் வந்து தூக்கி போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதற்கான டம்மி பொம்மைகள். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கலை அலங்காரம். மறுபடியும் எல்லாத்தையும் ஆஸ்பத்திரியாக மாற்றுடா அப்படின்னு கமல் சார் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செட்டப்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது. இறுதியாக தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். அதாங்க தமிழ் சினிமாவில் கோர்ட்டு சீன் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த கோர்ட்டு சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து புத்தகங்களாக வந்து இருக்குது. ஸோ இந்த இடம் என்ன சார்? சார் இதுலேருந்து ஒரு டப்பா எடுத்து பார்க்கலாமா? என்ன இருக்குது இதில்? ஒரிஜினல் புக்குங்க. நான் ஏதோ செட்டுன்னு நினச்சேன். இருக்கும், டம்மி இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சட்ட புத்தகங்கள். இதில் ஒரிஜினலும் இருக்கு, டம்மியும் இருக்கு. ஸோ ஒரு ஒரிஜினல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எல்லாமே ஒரிஜினல் புத்தகங்கள் தான். ஸோ வந்து ஒரு 1000 புக் இருக்கும், பின்னால் கூட இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எந்தெந்த படங்களுக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒர்க் பண்ண போயிருக்குன்னு தெரியுமா சார்? பராசக்தி நடக்குது, பராசக்திக்கு போயிருக்கு. பராசக்திக்கு என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போயிருக்கு? ஓல்டு எல்லாம் 60-70 வருஷம் முன்ன ஸ்டோரி. நேற்று கூட ப்ராப்பர்ட்டி போயிருக்கு. அதாவது என்ன மாதிரி போயிருக்கு? ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு டீ கடை செட்டப், ஓல்டு அந்த காலத்தில் டீ கடை செட்டப் போயிருக்கு. அந்த மாதிரி சரி. ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா போய் ஓ, இங்கேருந்து ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டு ஸ்ரீலங்கா போயிருக்காங்க. சரி, வேற என்ன படம்? வேற வந்து தாய் கேள்வி நடக்குது, சத்தா 2 நடக்குது. ஓகே, ப்ரெசென்ட் அதுதான் நடக்குது. ஓகே, பேர் தெரியாது நிறைய இருக்கு. ஓகே. வர்ற ஆர்ட் டைரக்டர்ஸ் என்னன்னா எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துட்றாங்களாம். இவங்க கொடுத்துட்றாங்களா? அது என்ன படம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து படம் ரிலீஸ் எனக்கு கூட தெரியும். இந்த படத்துக்கு நம்ம தான் ப்ராப்பர்ட்டி பேர் மட்டும் தான் தெரியும், இல்லை ஆர்ட் டேட் பேர் தான் தெரியும் எங்களுக்கு. ஓகே, ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வரோம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஃபைனலாக கேட்குறப்ப லாபகரமாக உங்களுக்கு வந்து இருக்குதா சார்? ஹாப்பி தானாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதில் வந்து பணம் கூட சம்பாதிக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே. இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நல்லா போகுது. அது எதுக்கு என்னைக்கு இதோட மவுஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க? கண்டிப்பாக சினிமா இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம். ஸோ என்னதான் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் உங்கள் மனசில் ஏதாவது சின்ன இது இருக்கா, வருத்தம்? இல்லை, இது மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்குது. அதனால இதுவே பிடிச்சதுனால. ஓகே, சரி. உங்களை இப்போ கூப்பிடுறாங்க, சண்டே வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரினா என்ன சொல்லுங்க? ஒர்க் பண்ணல, கூப்பிட்டாங்க, நிறைய பேர் கூப்பிட்டாங்க, பண்ணவில்லை. என்ன பொசுக்குன்னு வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்போ என்னன்னா இதுலேயே வந்து பயங்கரமாக வந்து வருமானம் வருது அவருக்கு, அதனால தான் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, ரைட் சார். ஸோ உங்களுடைய டைமை வந்து எங்களுக்காக ஒதுக்கி கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அடுத்த இனிமேல் படங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக ஞாபகம் வரும், இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே வாங்கியிருக்காங்க, இங்கே இது பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.